தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 123 பயனாளிகளுக்கு 34 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் வழங்கினார். இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரின்சி ராஜ்குமார், தனித்துணை ஆட்சியர் சாப்பாதி திருமதி தனப்பிரியா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு திருமதி சுமதி, பெண்ணாகரம் வட்டாட்சியர் திரு சுகுமார் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வழங்கிய 116 பயனாளிகளுக்கு மதிப்பிற்கு மரியாதை மாவட்ட மற்றும் சிறப்புச் சான்றுகளை இப்பொழுது வழங்க இருக்கின்றார்கள். அபிராமி, திரியா, மல்லிகா, இலவசமிட்டுப்பட்டா, சங்கீதா, ஐயம்மாள், பார்வதி, சின்னத்தாய், ராஜேஸ்வரி, கந்தம்மாள், காமாட்சி, வள்ளி, கணவர் பெயர் முருகன், வீரம்மாள், கணவர் பெயர் காத்தான், நாகமணி, கணவர் பெயர் மகேந்திரன், மஞ்சுளா, கணவர் பெயர் சந்தோஷ்குமார், மணி, தகப்பனார் பெயர் பெருமாள், கந்தம்மாள், சம்பத், தகப்பனார் பெயர் முனியப்பன். அடுத்ததாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் 2 ரேஷன் மின்னணு குடும்ப அட்டை திருமதி சினேகா, புதிய மின்னணு குடும்ப அட்டை பிரித்தா, அடுத்ததாக வழங்கப்படும் பணியாளர்கள் திருமதி ஜபாமந்தில் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு விரைவாக தீர்வு கண்ட பெண்ணாகரம் வட்டாட்சியர் மற்றும் அவர்களுடைய அலுவலர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டு. அதே போல எல்லா தாலுகளையும் ஜபாமந்தியில அந்த ஜபாமந்தி ஆபீசர் வச்சு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை திருமதி பா பிரித்தா, திருமதி பிரியதர்சினி, திருமதி லோகநாயகி.